100 days of becoming betterல இன்னைக்கு டே 11. ஸோ கருப்பு கலரில் இல்லை வெள்ளை கலரில் ஏதாச்சும் பைக்கு கார் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வண்டியை நீங்கள் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் டெய்லி தொடச்சி பார்க்குறேன். நைட்டு தொடச்சி விட்டு இல்லை சாயங்காலம் தொடச்சிட்டு காலைல வந்து பார்த்தா அழுக்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரில. இவங்களாம் தான் என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ் கொலீக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இருக்கனால தான் ஆஃபீஸ் வந்து ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஃபியூச்சரில் வேணால் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். நான் ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 4:30க்கெலாம் கிளம்பிட்டேன். 4:30 கிளம்பி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தா 4:30 to 9:30 வரைக்கும் மேக்ஸிமம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் அப்ஸ்கில் பண்ணலாம், டிசைன் ரிலேட்டடாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் என்னென்னலாம் கற்றுக்கணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிவிட்டு ChatGPTல கொடுத்து இதுக்கு 90 days பிளான் மட்டும் கொடு அப்படின்னு சொன்னோன்னே ChatGPT கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். டே பை டே என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வேணால் நான் ரீல்ஸாக அடுத்தடுத்து மேக் பண்ணுறேன். நீங்கள் டிசைனராக இருந்தாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைனராக இருந்தாவோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டிசைனராக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதான் நான் இன்றைக்கி பண்ணது. இதுக்கப்புறம் போய் தூங்கிடுவேன். தூங்கிட்டு நாளைக்கு காலைல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you tomorrow. Peace.